நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல சாம்சங் கேலக்ஸி A20s ஓட பேட்டரி பவர் எவ்வளவு அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. அதே போல ஓப்போவும் ரியல்மியும் சேர்ந்து தங்களுடைய புதிய மொபைல்ல வந்து 90 Hz டிஸ்ப்ளே வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதே போல சாம்சங் கேலக்ஸி M30s மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைன் லீக் ஆயிருக்கு. ஹுவாவேயோட புதிய வகையான வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி A20s மொபைல். ஸோ இந்த மொபைலை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாவிலும் லான்ச் பண்ண போறாங்க, சைனாவிலும் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னால சாம்சங் கேலக்ஸி A20 மொபைல் வந்து கடந்த ஏப்ரல் மாசம் வந்து லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இதே சாம்சங் கேலக்ஸி A20s மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல பேட்டரி பவர் வந்து லீக் ஆயிருக்குன்னு சொல்லாங்க. பேட்டரி பவர் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து லீக் ஆயிருக்கு. 4000 mAh பேட்டரி கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே கொண்டதா வரப்போகுது அப்படிங்கிறது கூடுதல் தகவலா இருக்கு. இதுல 512 மைக்ரோ SD கார்டும் 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தற்சமயம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். செப்டம்பர் 18 சாம்சங் கேலக்ஸி M30s மொபைலும் சாம்சங் கேலக்ஸியோட A சீரிஸ்ல 20s மொபைலும் லான்ச் ஆக போகுது இந்தியாலையும் சைனாலையும். சமீபத்தில் ஓப்போவும் ரியல்மியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய அடுத்த மொபைல்ல வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த 90 Hzனா என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு டிஸ்பிளே ரெஃப்ரெஷ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் 60 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ்மெண்ட் ரேட்டை தான் வந்து தங்களுடைய மொபைலில் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஓப்போவும் ரியல்மியும் சேர்ந்து தங்களுடைய ஃபோன்களில் 90 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி OnePlus 7Tலையும் கூகுளோட பிக்சல் ஃபோன் சீரீஸ்லையும் கொண்டு வரப்போறதாக வந்து ஒரு தகவல் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை தன்மை தெரியல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸியோட M30s மொபைல் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதாவது செப்டம்பர் 18 லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து முழுமையாக லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா மட்டும் 24 மெகா பிக்சல்லையும் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே போல அதில் இன்ஃபினிட்டி U நாட்ச் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த செல்ஃபி கேமரா வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இந்த போன்ல 6000 mAh பேட்டரி கொண்டு தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஒரு கூடுதலான தகவலை நம்மளால பார்க்க முடியுது. இதுல 4GB ரேமும் 6GB ரேமும் அதே நேரத்தில் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த போன் என்ன விலையில கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது 15000 இருந்து 20000 ரூபாய்க்குள்ள நமக்கு கிடைக்கலாம். ஹுவாவே சமீபத்தில் ஒரு புதிய வகையான வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு பேர் வந்து Freebuds 3 அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல கிரண் A1 சிப்செட்டை பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க யூரோப்ல லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஆப்பிளுக்கு போட்டியா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆப்பிள் வந்து $199 வந்து அவங்களுடைய ஏர்போர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பீட் பண்றதுக்காகவே ஹுவாவே வந்து இந்த Freebuds 3 வந்து யூரோப்ல இறக்க போறாங்க. ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக 4 hours நீங்க பயன்படுத்தலாம். ஸோ அந்த 4 மணி நேரத்துக்கு மேலேயும் நீங்க பயன்படுத்தணும்னா அவங்க ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுக்குறாங்க. அதில் 20 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் இதோட ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணல, பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யூரோப்பில். ஹுவாவே தங்களுடைய கிரவுட் ஃபண்ட் மூலியமா ஒரு புதிய வகையான கார் ரோபோட் ஹெட் அப் டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கார் ஓட்டுறீங்களோ அவங்களுக்காக இந்த கெட்ஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட்ஜெட் வந்து இதுக்கு முன்னால் வந்து மிலிட்ரி ஃபைட்டர் ஜெட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அது மூலியமாக உங்களுடைய டிரைவிங்கை வந்து ஈஸியாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த ஹுவாவேயை வந்து தங்களுடைய புதிய வகையான கெட்ஜெட் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய காரில் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து இதை வந்து மஜிதா 3 BMW 7 சீரீஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஒரு சில நியூஸ்களில் பார்க்க முடியுது. கார் ரோபோட் ஹெட் அப் டிஸ்பிளே. ஸோ அந்த ஹெட் அப் டிஸ்பிளே தான் மிலிட்ரி ஃபைட்டர் ஜெட்டில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நேவிகேஷன், எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களால் அந்த ஸ்க்ரீனில் கேதர் பண்ண முடியும். IFA 2019 பெர்லினில் தைவான் கம்பெனியான Asus ROG Phone 2 அப்படிங்கிற ஒரு கேமிங் மொபைலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லான்ச்சும் பண்ணியிருக்காங்க அங்கே. அதை தொடர்ந்து Asus VivoWatch SP அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்சையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் என்ன, எந்த வித விஷயங்களும் லீக் அவுட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து IFA 2019 Asus நிறுவனம் வந்து லான்ச் பண்ணிக்க கூடிய விரைவில் எல்லா கண்ட்ரிலையும் இதை பற்றி முழுமையான லான்ச்சிங் வரலாம். நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். HMD குளோபல் கம்பெனியான நோக்கியா சமீபத்தில் நோக்கியா 7.2 IFA 2019 பெர்லினில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்குது. அதே போல் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 660 சிப்செட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9.0 இதில் இருக்குது.
3500 mAh பேட்டரி கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனை முழுக்க யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் செப்டம்பர் எண்டில் வரப்போகுது. இதோட ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா €299 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மோட்டோரோலா ஒரு புதிய மொபைலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ E6 எங்கே தெரியுமா, IFA 2019 பெர்லின் ஷோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. கேமரா பார்த்தீங்கன்னா டியூல் கேமராவும், சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் P22 சிப்செட் வந்து பயன்படுத்துறாங்க. அதே போல ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே கொண்டு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் OLED டிஸ்பிளேயா LCD டிஸ்பிளேயா இந்த மாதிரி விஷயங்கள் கன்ஃபியூஷனாகவே இருக்கு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்தவித ப்ரைஸ் டேக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த மொபைலை யூரோப்பில் மட்டும் லான்ச் பண்ண போகிறதாக தெரியும். நானும் ஒரு சில நியூஸ்களை பார்த்துருக்கேன். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.